ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க சென்னையில். அண்ட் இன்றைக்கி லீவ் நாள்னால நிறைய கூட்டமும் இருந்தது. சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தால் சேஃபாக வாங்க சந்தையில் இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வர நிறைய வேல்வ் ரேடியோஸ் வந்து சந்தையில் வர்றது பார்க்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வேல்வ் ரேடியோங்க. பிராண்ட் வந்து கரெக்டாக நோட் பண்ண முடியல. பட் இது வந்து ரொம்ப பழைசு. ஏன்னா பின்னாடி டோர் வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. கேஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் கிடையாது, லிவர் டைப் தான். ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நிறைய அந்த நார்மல் ஈசி வால்வ்ஸ் இருந்தது. அது இல்லாமல் அந்த குண்டு வால்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் வந்து இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 50s 60s வந்த பீரியடில் வந்த வேல்வ் ரேடியோவாக இருக்கணும். 2500 சொன்னாங்க. அண்ட் அங்கேயே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ப்ளே ஸ்டேஷன் இருந்தது. ஒருத்தர் எடுத்து பார்த்துட்டு இருந்தார், நானும் செக் பண்ணிட்டு இருந்தேன். 4000 ஆரம்பிக்கிறாங்க. ஐ திங்க் பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 2500 3 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு சோனி டிவி மாதிரி இருந்ததுங்க, போர்ட்டபிள் டிவி. பரவாயில்லடா, ரொம்ப சின்ன சைஸ் சோனி டிவி கிடச்சிருச்சு லக்குன்னு பார்த்தா மேலே மட்டும்தான் அந்த ஸ்டிக்கர் இருக்கே தவிர ஃப்ரண்ட்டில் பார்த்தா அது வந்து ஏதோ டூப்ளிகேட் பிராண்ட் மாதிரி க்ளீனாக தெரிஞ்சுது. சோனி வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில் விட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து யாரும் பார்த்து ஏமாந்துடாதீங்க. சோனின்னு பிராண்டு ஸ்டிக்கர் பார்த்தோன்னே ஏமாந்துடாதீங்க. அது குவாலிட்டி பார்த்தாவே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அது வந்து சோனி பிராண்டா இல்லை லோக்கல் பிராண்டான்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி ரீல்ஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்திருந்தாங்க. 35mm ஃபில்ம் ரீல்ஸு. ஸோ இது வந்து காதல் வைரஸாக என்னன்னு தெரியல மூவி. அண்ட் அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஒரு சிடியும் இருந்ததுங்க, ஆடியோ சிடி. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது பாருங்கள். ரீல்ஸ் வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, 35mm ரீல்ஸ். அண்ட் இந்த பேக் ஃபுல்லாகவே வந்துட்டு ரீல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ யாராவது வந்து ரீல்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் நம்பர் கிடைக்கல, லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்குள்ளே இருந்தது இந்த சிடி தான், காதல்னா சும்மா இல்லைன்ட்டு. அண்ட் இது வந்து நார்மல் ஆடியோ சிடி இல்லைன்னு போட்டிருக்கு. இது ஸ்டாண்டர்ட் சிடி, இதில் ப்ளே ஆகாது, டிடிஎஸ்ன்னு போட்டிருந்தது. சப்போஸ் யாருக்காவது இது தெரியும்னா சொல்லுங்கள். இது வந்து 50 rupees தான் சொன்னார், அதனால் வாங்கிட்டேன் நான். பட் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். சப்போஸ் யாராவது பார்க்குறவங்களுக்கு இது என்ன டிஸ்க்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது ரீல்ஸ் தேவை அப்படின்னா சந்தையில் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் VHS கேசட்ஸ் எதாவது பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி படம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி வாங்கிடாதீங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் லேபிள் இருக்காது. பட் அந்த கேசட்டோட டைப்பு பாருங்கள், இதில் TDKன்னு போட்டிருக்கு. அதுலேருந்தே தெரியுது இது ஏதோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டூப்ளிகேட் கேசட் எடுத்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. அண்ட் சோனியோட ஒரு சூப்பர் படா ரேடியோ டேப் ரெக்கார்டர். இது ஐ திங்க் லாஸ்ட் வீக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன், ஐடியா இல்லை. அண்ட் ஏன்னா எஜெக்ட் ப்ரெஸ் பண்ண ஓப்பனே ஆகலை. பட் இது ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல செட்டாக இருக்கும் சோனியோடது. ஸோ யாருக்காவது செக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பாருங்கள். அண்ட் பாக்கெட் சைஸ் ரேடியோ கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து அதிசயமாக ஒன்று நல்ல கண்டிஷனில் மாட்டிச்சு. ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் தான். உள்ள பேட்டரி கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருப்பிடிச்சு போயிடுச்சு. ஸோ இதை ரெடி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்காகவே வாங்கியாச்சு நம்ம. ஸோ கண்டிஷன் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கலர்லாம் போய் தான் இருந்தது. பட் இந்த மாதிரி ரொம்ப காம்பேக்ட் சைஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அதை வாங்கியாச்சு. அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் இன்றைக்கி நிறையா வந்துருந்ததுங்க, நிறைய கடையில் இருந்தது. அண்ட் இந்த ஷாப்பில் இந்த ஸ்டாலில் மட்டும் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் வச்சுருந்தாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சுருந்தாரு, இன்னொன்று வந்து 2 பீஸ் தனியாக வச்சுருந்தாரு. 4-5 ஸ்டார்டிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனில் அவர் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணால் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியே தருவார். சப்போஸ் யாருக்காவது தேவை ப்ரொஜெக்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில டிவைசஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து டக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. உள்ள இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து HDMI இன் கொடுத்து அவுட் எதில் எடுக்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஓகே, ஸோ HDMI இன் கொடுத்து HDMI அவுட் எடுக்கிறதா என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நிறைய போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட சேர்ந்து சில ஆடியோ ஆம்பும் வச்சுருந்தாங்க. இந்த அடாப்டர்ஸ் எல்லாம் 50 rupeesக்கு சேலில் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 volt 2 amps பவர் அவுட்புட் உள்ள அடாப்டரு. ஸோ 50 rupeesன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நிறையாவே சேல் ஆகிட்டு இருந்தது. ப்ளக் பாயிண்ட் எல்லாம் செக் பண்ணி வாங்கணும், இது வந்து சூட்டபுளாக இருக்குமான்ட்டு. அண்டு யாருக்காவது தேவைன்னா கூட பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நிறைய ஸ்டார்டிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க. அண்டு நண்பர் ஒருத்தர் இந்த அட்டாரி கேம் வாங்கியிருந்தார். அவர் வந்து காமிச்சிட்டு இருந்தார். இது வந்து பழைய கிளாசிக் கேட்ரிஜ் கேமுங்க. இது ஒன் ஆஃப் த பாப்புலர் பிராண்டு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் மூர் மார்க்கெட் வீடியோவில். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேட்ரிஜ் கேமு. இது வந்து ஃபுல் கிட்டாகவே அவர் கிடச்சிருந்தது. கன்சோல் எல்லாமே, இந்த ஜாய்ஸ்டிக் எல்லாமே இருந்ததுன்னாரு. ஜாய்ஸ்டிக் உள்ளே வச்சுருக்கேன்னாரு. மற்றபடி அடாப்டரு அந்த கேட்ரிஜ் எல்லாமே வந்து வச்சுருந்தார். அண்ட் இந்த பாக்கெட்டு பிசிங்க, இது வந்து கம்ப்யூட்டர் தான், HTCயோடது. விண்டோஸ் விஸ்டா வரைக்கும் சப்போர்ட் உள்ளது. 1200 மாதிரி ப்ரைஸ் சொன்னார். இது வந்து இன்பில்ட் கீபோர்டோடே வந்துடும். நம்ம அப்படியே வந்து ஸ்லைட் பண்ணி கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடு இருக்குங்க. இது
கிட்டத்தட்ட நல்ல கண்டிஷன், பட் பேக்கில் கொஞ்சம் பவுடர் மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ என்னன்னு தெரில, பட் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு தெரில. அது கொஞ்ச நேரத்துலேயே வந்து சேல் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் ரொம்ப பழைய ஒரு வேல்வ் ரேடியோங்க. கண்டிப்பாக இது வந்து 40s 50s உள்ள வேல்வ் ரேடியோவாக இருக்கும். அண்ட் சுத்த மோசமான கண்டிஷன், பட் இதுக்கு வேல்ஸுக்கே வந்து வேல்யூ இருக்கும் இது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 6000 சொன்னாங்க. நம்பவே முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டர் டைப் வரும், ஏசிடிசின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வராது. நம்ம அந்த பழைய ஃபேன் ரெகுலேட்டரில் வர மாதிரி உள்ள சிஸ்டம் இது. அண்ட் வேல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த குண்டு டைப்பில் இருக்கும். ஸோ இது வந்து 6000ன்றது டூ மச் ப்ரைஸு, பட் இதை வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்டு MP4 பிளேயர் ஒரு நல்ல கண்டிஷனில், லுக்கில் நல்லா இருந்தது, பட் டிஸ்பிளே பர்ன் அவுட் ஆகிருந்தது. பட் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சில்வர் இதெல்லாம் ஃபினிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸ்க்ரீன் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பேன் நான். ஏன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாது. பட் இது வந்து இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டிவிடி பிளேயர்ஸும் இருந்தது, போர்ட்டபிள் ஸ்க்ரீனோட உள்ளது டிவிடி பிளேயர். ஃபிலிப்ஸு நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது. வித் டிஸ்கோடியே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ செக் பண்ணி வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு ஸ்டூடியோ டைப் ஒரு ஸ்பீக்கர் பார்க்க முடிஞ்சது, ஜான் பேரல். அண்ட் இது வெயிட் வந்து சொல்கிற மாதிரி வெயிட் இல்லை. ஸோ எனக்கு வந்து அது ஒரு நம்பிக்கையே வரல, இது ஒரிஜினலாக இல்லை என்னன்ட்டு. இல்லை ஸ்பீக்கரை கழட்டிட்டு வச்சுருந்தாங்களான்னு தெரியல. பட் எதிர்பார்த்த வெயிட் இல்லாதனால அப்படியே பார்த்துட்டு வச்சிட்டோம். வாட்டர் ஃபில்டர் பற்றி ஒரு சப்ஸ்கிரைப் வந்து ரெகுலராக கேட்டுட்ருக்கீங்க. இங்கே வந்து நிறைய ஸ்டாலில் வச்சுருக்காங்க. நம்ம வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து தான் இது என்கொயர் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து 1-2 தான் இருக்கும். இப்போ இந்த லொக்கேஷனே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். சிலிண்டர் அது இதுன்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு சில ஸ்டாலில் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம வேணும்னா தேடி பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான். அண்ட் ஒரு விசிஆர், பேனசானிக் விசிஆர் வித் ரிமோட்டோட. அண்ட் யூஸ்வலாக இந்த விசிஆர் கொஞ்சம் நல்ல கண்டிஷன் விசிஆராக இருக்கும். பட் இங்கே வந்து போட்டிருந்ததில் உள்ள கேசட் ஜாம் ஆகி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கணும். ஒன்று பெல்ட் இஷ்யூவாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பவர் சப்ளை போயிருந்துருக்கலாம் ரன்னிங்கில் இருக்கும்போது. ஸோ எடுத்து வேலை பண்ண வேண்டியது இருக்குது. 1500ன்றது டூ மச்சாக இருந்தது. பார்கெயின் பண்ணால் இன்னும் 1000க்கு வந்திருக்கும். பட் ஸ்டில் அது வந்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இந்த கிளாக்ஸ் எல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருந்தது இந்த கிளாக்ஸு. ஃபஸ்ட்டு ஒன்று ஐ திங்க் ரோஸ்வுட் ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். அண்ட் 4000ன்றது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸாக தெரிஞ்சுது, ஏன்னா இருந்த கண்டிஷனுக்கு. ஸோ இது வந்து அந்த வேல்வ் ரேடியோ இருந்த கடையில் தான் வச்சுருந்தாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவாட்ஸ், இதில் வந்து அந்த ரிங்கர் வந்து நம்ம சைலண்ட் மோட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. அண்ட் அகெயின் ஒரு வாட்டர் பியூரிஃபையர். ஸோ இது வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கல. நீங்கள் சப்போஸ் சந்தைக்கு வரீங்கன்னா இது வந்து நிறைய ஸ்டாலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல் இன் ஒன் பிசி ஒன்று பார்க்க முடிஞ்சது, டெல்லோடது. இது அகெயின் விண்டோஸ் விஸ்டா சப்போர்ட் உள்ள ஒரு ஆல் இன் ஒன் பிசி. நல்ல கண்டிஷனாகவே இருந்ததுங்க, நல்ல பளபளன்னு இருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்திங்கனாவே நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. வெயிட் அதிகம். ஸோ இது வந்து வாங்குறவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணோம். அண்ட் நம்ம நண்பர் வந்து இன்றைக்கி நிறைய இந்த ஐபாட் வாங்கியிருந்தார். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அவர் மட்டும் எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியல. நல்ல சூப்பர் ஐபாட்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்குது. ஸோ அது ஒன்று. இதுவும் வந்து ஐபாட் வீடியோ தான் இது. அது வந்து நேனோ டைப்பில் வரும். இதுவும் நேனோ டைப் தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ டைப் வர்றது பாருங்கள். எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து அவருக்கு ஈஸியாக கிடச்சிருது. அவரை பிடிச்சி வைக்கணும் நம்ம. அண்ட் இந்த வாக்கி டாக்கி மாதிரி உள்ள டிவைஸை பாருங்களேன். இது வாக்கி டாக்கி தான் நினைக்கிறேன், ஏன்னா RF சப்போர்ட் போட்டிருந்தது. செம்ம கிளாஸாக இருந்ததுங்க. இது பக்கா விண்டேஜ் ஐட்டம். ப்ரைஸு 1500 சொன்னார். இது 1500க்கு அப்படியான்னு தெரில, பட் மேபி இருக்கலாம், தெரியல. இது வந்து பக்கா விண்டேஜ். இது இந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்கவே முடியறதில்ல. அதோட வந்து இந்த பேட்டரி யூனிட்டும் வச்சுருந்தாரு, எக்ஸ்ட்ரா பேட்டரின்னு நினைக்கிறேன். பட் சூப்பராக இருந்ததுங்க இது பார்க்குறதுக்கு, விண்டேஜ். அண்ட் டைப் 2 கேசட்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். அண்ட் ப்ரைஸ் வந்து 300. எப்பா என்னப்பா இது, ப்ரைஸ் எல்லாம் எங்கேயோ கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இது வந்து நிறைய வச்சுருந்தாரு சேலுக்கு. சப்போஸ் யாராவது சந்தைக்கு வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேசட் மட்டும் இல்லை, நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸும் வச்சுருப்பாரு. பட் இந்த கேசட்லாம் வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. நல்லா வந்து டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தார், என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் தெரில. அண்ட் அவரோட ஷாப்லேயே வந்து இந்த ஐட்டங்கள்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். போன வாரம் போட்ட அந்த சோனி டிவி இன்னும் வச்சுருக்காரு, பிராவியா அண்ட் அதர் ஐட்டம்ஸும். அண்ட் இந்த டெலிஃபோன் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் 5000ன்ற மாதிரி ப்ரைஸ் கோட் பண்ணியிருந்தார். இது டயல் செக் பண்ணி பார்த்தேன், பக்காவாக இருந்தது. அந்த பல்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் இது வந்து 5000க்கு ஒர்த்தான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஒரிஜினல் இல்லைன்னு நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். இல்லை இது ஒரிஜினல் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் எனிவே, ஸோ அந்த ப்ரைஸ் தான் அது.
அண்ட் நிறைய கீபேட் மொபைல்ஸும் பார்க்க முடிஞ்சுது. இந்த சோனியோடது பாருங்களேன், சாரி நோக்கியாவோடது, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஃப்ளிப்பு டைப் மாதிரி இல்லாமல் ஸ்லைடு மாதிரி கொஞ்சமாக ஸ்லைட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அண்டு சோனி எரிக்சன் ஃபோன் இருந்தது. நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, கீபேட் ஃபோன்ஸு. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்டு நண்பர் வந்து இந்த பிம்பேம் கிளாக் வாங்கியிருந்தார். 1500 ஏதோ வாங்கினேன்னாரு. வித் எல்லாமே இருந்ததுன்னாரு, பெல் எல்லாமே இருக்குது. அண்ட் ரன்னிங்லேயும் இருந்ததுன்ற மாதிரி சொன்னார். இது வந்து டச் பண்ணி பார்த்தா ரன் ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணாவே இது ரெடி ஆகிடும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இது வந்து நம்ம மாதவன் ஷாப் தான். அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. இந்த மீட்டரோட சைஸை பாருங்களேன், எவ்வளோ திக்கு, எவ்வளோ வெயிட் இது வந்து சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் வந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அண்ட் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள், சிலதெல்லாம் வந்து காலையிலே சேல் ஆயிடுச்சு போல். ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் தான் பார்க்க முடிஞ்சு. இந்த சோனி ஹைஃபை செட்டும் இருந்தது. இது வந்து ஒர்க்கிங்கான்னு தெரியல, செக் பண்ணி பார்த்தா இது கண்டிப்பாக வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பே தெரியல. அண்ட் இந்த ஸ்பீக்கரான்னு தெரில, அவர் கடையில் வச்சுருந்தார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துகிட்டு என்னடா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது, இது பாருங்களேன் நீங்களே, எல்லா சைடும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கடா ஸ்பீக்கர்? நான் இதுக்குள்ளேயும் பார்க்குறேன், இதில் ஓட்டை மட்டும்தான் இருக்கே தவிர ஸ்பீக்கரை காணும். 2 சைடும் பார்த்துட்டேன் நான், ஓட்டை தான் இருக்கே தவிர ஸ்பீக்கரை காணும். எங்கேயா நடுவில் வச்சு ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரில. சைடில் இதை பார்க்கும்போது தான் 2 நாப் இருந்தது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்பீக்கரு, டப்பா கிடையாதுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிடுச்சு. அண்டு காலையிலே வந்து லீவ்னால கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சதுங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஏன்னா அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க பிஸியாக. அண்ட் இந்த மைக் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுங்க. இது வந்து அஹுஜாவோடது தான். டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்தது, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தனால இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். 100 rupees தான் சொன்னார். அண்ட் அங்கேயே வந்து இந்த ஹைஃபை செட்டு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து இருந்தது, 2-in-1 அண்ட் எல்லாம். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் தேவைப்படுதான்ட்டு. இங்கே யூஸ்வலாக நான் அடிக்கடி சொல்லுவேன், VCR அண்ட் அதர் ரிமோட்ஸ் வந்து கிடைக்கும். இன்றைக்கி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கல. அண்ட் இந்த வானேஜ் டிவைஸ் வந்து அந்த டைமில் ஒரு 20 years முன்னாடி நம்ம அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்லேருந்து ஃபோன் லைன் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ நம்மளுக்கு எல்லாமே வீட்லேயே வந்துருச்சு, FTTHலேயே. ஸோ அப்போ வந்து அந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கூட சேலுக்கு இருந்தது, பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இங்கே வந்து பாருங்கள், நம்ம பாய் கடை தான். டிஃப்ரெண்ட்டான சோனி செட்டு ஒன்று வச்சுருந்தாரு. ரன்னிங் கண்டிஷன் தெரியாதுன்ட்டார். ஸோ அதனால் அப்படியே பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபிலிப்ஸ் DVD பிளேயர் நண்பர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெஸ்டோர் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தார். அண்ட் சோனியோட ஒரு கேமரா நல்ல கண்டிஷனில் இருந்தது, லென்ஸ் எல்லாம் கூட ஓகேவாக தான் இருந்தது. ஸோ யாராவது பார்க்குறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு ஸ்கூல் போர்டு ஒன்று ஏதோ ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க போல், ஸ்கூலாக காலேஜ் ப்ராஜெக்டாக என்னன்னு தெரியல. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள். ஸோ நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் வச்சு ஏதோ பக்காவாக ஏதோ பண்ணியிருக்காங்க போல். பாவம் இப்போ வந்துட்டு சந்தைக்கு வந்திருக்கு சேலுக்கு. டிஃப்ரெண்ட் ஐசிஸ்லாம் என்னென்னமோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது டக்குன்னு பார்த்து இது என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம் கமெண்ட்டில். அண்ட் ஏகப்பட்ட கேமராஸ் ஒரு ஸ்டாலில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அந்த ஸ்டில் கேமரா அண்ட் இது கேமராவும் பாயிண்ட் அண்ட் ஷூட்டும் ஃபுல் கேமராவும் வச்சுருந்தாங்க. ஏகப்பட்டது இருந்தது. கண்டிப்பாக ஸ்பேருக்கு ஏதாவது தேவைன்னா கூட செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த LED பல்ப் பாருங்களேன், நார்மல் பல்புக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி LED டைப்பில். ஸோ இந்த ஹோல்டர் சப்போர்ட் பண்ணுறதுல நம்ம வந்து இந்த மாதிரி டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இது வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற ஷாப் தான். அண்ட் இன்றைக்கி இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேப் ரெக்கார்டர் பார்க்க முடிஞ்சுது. டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிஷன் நல்லா இருந்தது. இது யூஸ்வலாக பாப்புலரான ஒரு நேஷ்னல் பேனசானிக் தான். பட் பாருங்கள் கண்டிஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எஜெக்ட்டும் வந்து நல்லா ஆயிடுச்சு. ஸோ இது ப்ரைஸ் கேட்க முடியல, பட் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய ப்ளே ஸ்டேஷன்ஸும் இன்றைக்கி வச்சுருந்தாரு சேலுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ப்ளே ஸ்டேஷன்ஸ். அண்ட் இந்த அடாப்டர் வந்து டக்குன்னு பார்க்கும்போது 110 volt கன்வெர்ட்டர் மாதிரியான்னு நினச்சேன். ஏன்னா பயங்கர வெயிட்டாக இருந்தது. பார்த்தா இது ஜஸ்ட் ஒரு அடாப்டர் தான், ப்ளக் பாயிண்ட்டு, நம்ம மல்டிபிள் சாக்கெட் மாதிரி வர்றது. ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா என்னமோ உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சுருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த டாய் கார் ஒன்று இருந்தது, டோர் ஓப்பன் பண்ணுற டைப்பில், ரிமோட் காரில் வரும்னு நினைக்கிறேன், RC டைப்பில். அண்ட் அதர் ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் வந்து தென்படுதான்ட்டு.
அண்ட் இந்த கார் டிஸ்பிளே இருந்ததுங்க. கார் அதாவது இந்த பேக் சீட்லேருந்து பார்க்குறதுக்கான ஒரு யூனிட்டு, 2 யூனிட்டு புது பீஸாகவே சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 1500 மாதிரி சொன்னாங்க. 2 பீஸ் இருந்தது. ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ் கண்டிஷன் தான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லென்ஸு கூட கவர் போட்டு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ரொம்ப ஏஜ் ஃபேக்டரில் ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம். ஸோ அதனால் வாங்குறவங்க ரிஸ்க் எடுத்து பாருங்கள். அண்ட் வாட்ச் லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாட்ச் பார்க்க முடிஞ்சுது. நல்ல ஹெவியாக இருந்தது. டைட்டன் தான், ஒரிஜினல் வாட்ச் மாதிரி தான் இருந்தது. அண்ட் இதில் பாருங்கள் அந்த டே இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நீடில் டைப்பில். ஸோ பரவாயில்ல இந்த மாதிரி. அண்ட் நிறைய இதுவும் இருந்தது, மேனுவல் வாட்சஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இங்கே வந்து ரெகுலராக இந்த 2-in-1s அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பழைய மர்ஃபி ரேடியோ வந்து நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சது, மனோகர்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த டிரான்சிஸ்டர் டைப் ரேடியோ தான். நம்ம மனோகர் டிரான்சிஸ்டர் டைப் ரேடியோ ஸ்லிம்மாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அந்த டைமுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ மீடியம் வேவ் மட்டும்தான், மீடியம் வேவ் அண்ட் ஷார்ட் வேவ், எஃப்எம் கிடையாது. அண்ட் இந்த ரிங்கர் டெலிஃபோன் பாருங்கள், இது வந்து பார்ட்டாக கிடக்குது. இதுவே வந்து 1000 ருபீஸ்ன்னாரு. பட் இருந்தாலும் நான் வீடியோ எடுத்தேன். எதுக்குன்னா உள்ளே எப்படி இருக்குன்றதை உங்களுக்கெல்லாம் காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், உள்ளே வந்து அந்த ரோட்டரி ஃபோனில் உள்ளே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரோட்டரி செக்மெண்ட்டு தனியாக, அதுக்கப்புறம் உள்ள கனெக்ஷன்ஸு, சர்க்கியூட் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தான் அவ்வளோ வேல்யூ. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மேலே அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு இது மாதிரி புஷ் ஸ்விட்ச் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அண்ட் இந்த டூம் பல்ப்ஸ் வந்து ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க சேல்க்கு. வித்தியாசமாக இருந்தது பாருங்களேன். இது இந்த லானில் இல்லை கார்டன் ஏரியாவில் வைக்கிற மாதிரி டைப்புன்னு நினைக்கிறேன், எல்இடி டூம் லேம்ப்ஸு. அண்ட் இந்த கேசட் பிளேயர் இருந்தது, வித் ஆம்போட உள்ளது. இது வந்து 1500 சொன்னார். ஆனால் நிறைய வேலை இருக்குங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு. பக்கா டேமேஜ்டு கண்டிஷனில் இருந்தது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட்டெல்லாம் உடஞ்சி போயிருந்தது. பட் டிரான்சிஸ்டர்லாம் ஓகே தான் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து சிம்பிளாக ரெஸ்டோர் பண்ண முடியணும். பட் கொஞ்சம் வேலை இருக்குது. அண்ட் அந்த ப்ரைஸுக்கு ஒருத்தான்னு தெரியல. மேபி யாராவது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த புல்லட் ட்ரெயின் மாதிரி ஒரு டாய் நல்லா இருந்தது, இந்த லொக்கேஷனில் இருந்தது. சப்போஸ் யாருக்காவது வேணும்னா பாருங்கள், டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நிறைய ரெக்கார்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. அதுவும் அதிசயமாக இளையராஜா ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. அதுவும் 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே இன்னும் அதிசயம் என்னென்னா, இதெல்லாம் வந்துட்டு சிலதெல்லாம் நீடில் படாத ரெக்கார்ட்ஸுன்ற மாதிரியே சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 1000க்கு மேலே இருந்தது. ஸோ அதெல்லாம் பாருங்கள், இளையராஜா ரெக்கார்ட்ஸ் தான். ஓப்பன் பண்ணி காமிச்சார். அது அவர் சொன்ன மாதிரியே தான், நல்ல ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருந்தது ரெக்கார்ட்ஸு. இது பாருங்களேன், அந்த ஷைனிங் இது பார்த்தாவே தெரியும், அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது ட்ராக்ஸ் எல்லாம். ஸோ சிலது கைப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான், மற்றபடி நல்ல கண்டிஷனில் இருந்தது. நண்பர் வந்து இந்த கேட்ரிட்ஜ் கேம் வாங்கியிருந்தார். பாக்ஸ் பீஸாகவே இருந்தது, ஃபுல்லாக எல்லா கிட்டும் அப்படியே இருந்தது. பரவாயில்ல, அவருக்கு லக்கு. அண்ட் எல்லா மாடியூல்ஸும் இருந்ததே வந்து பெரிய இது தான். ஸோ ஜாய்ஸ்டிக்கு அண்டு கேட்ரிட்ஜு கேம். ஸோ இதெல்லாம் வந்து பழைய ரெட்ரோ கேம்ஸ். கண்டிப்பாக அந்த சூப்பர் மேரியோ அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் ஏதாவது வீடியோ ஷேர் பண்ண நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த சோனி டிவிடி பிளேயர் அகைன் இன்னொரு பீஸ் வந்து இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுது. அகெயின் சேம் கண்டிஷன் தான். பட் கூட இருக்க எக்ஸ்பர்ட் வந்து இந்த ஸ்க்ரீன்லாம் ரெஸ்டோர் பண்ணுறதில் பெரிய ஆள். ஸோ அதனால் அவர் வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டார். இது ஒரு நல்ல யூனிட்டுங்க, ஒரு டிவிடி கம் எல்லாமே இருக்கும் உள்ள சிஸ்டம் பார்த்தீங்கன்னா. அண்ட் நம்ம ஜானகிராமன் ஷாப்பில் இந்த டிவி இன்னும் சேல் ஆகலை. யாராவது அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற பிளேயர்ஸ் அண்டு பீரோ இதெல்லாம் பாருங்கள், உடன் பீரோஸு எல்லாமே வந்து அவர் கடையில் இருக்குது. ஸோ விசிடி பிளேயர், டிவிடி பிளேயர் அந்த பிளேயர்ஸும் கூட நிறைய வச்சிருப்பாரு. அண்ட் இந்த ஸ்டீரியோ ஆம்பும் ஒன்று வச்சிருந்தாரு. கண்டிஷன் கொஞ்சம் இதுதான். ஸோ இதில் வந்து டொரைடல் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள டைப் இது. அந்த டைப்பு டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் நல்லா இதுன்னு நினைக்கிறேன் கண்டிஷன். ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்ச ஆம்ப் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அண்ட் மற்ற ஐட்டங்களும் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேரும்ட்டு. அண்ட் இந்த ஃபேனு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்ததா சொன்னார். அண்ட் இதோட சைஸ் பாருங்களேன், அந்த பக்கா விண்டேஜ். இது ஏன் இன்னும் சேல் ஆகாமல் இருக்குன்றதே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பக்கா விண்டேஜ் ஹெரிட்டேஜ் ஃபேன். முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்குது. மேபி அங்கேருந்து வாங்கி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் இன்னும் சேல் பண்ணாமல் வச்சுருக்காருன்னு தெரியல. இதெல்லாம் வந்து தொங்க விட்டு தலையில் விழுந்ததுன்னா காலி, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைமில் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்ட்டு. அண்ட் நம்ம நண்பர் இந்த தடவையும் இந்த டாய்ஸ் எல்லாம் தூக்கிட்டார். இது வந்து ஸ்ரீநாத்ன்னு நினைக்கிறேன், கிரிக்கெட்டர். ஸோ அவரோட ஒரு மினியேச்சர் டாய் வச்சுருந்தார். அண்ட் ஒரு பழைய கார் ஷேப்பில் உள்ள ஒரு டாய் நல்லா இருந்தது இது.
ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து டக்குன்னு அவர் கண்ணுக்கு மாட்டிடுது. நம்மளாம் வந்து அப்படியே மேலாப்பில் பார்த்துடுறோம். அண்ட் சூப்பரான ஒரு பாஷா கிளாஸ் ஒன்று காமிச்சார், சான்ஸே இல்லை. இது பாருங்கள், அவரே டெமோ காட்டுவார். இது நம்ம இன்னொரு கிளாஸ் மேலேயும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டாண்டலோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப் டைப்பில் வரும். அவர் டெமோ காட்டுவார் பாருங்கள். அப்படி எடுத்து மாட்டிக்கிட்டால் போதும், அவ்வளோதான், ஈஸியாக வந்து எடுத்துடலாம். சூப்பரில். சார் நல்ல கண்டிஷனில் இருந்தது. சைடு இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, செம்ம சீன் தான். அண்ட் இதுதான் வந்து அந்த மேனுஃபேக்சர். ஸோ மெட்ராஸ் 17 போட்டிருக்கு. கண்டிப்பாக ஒரு பழைய 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 ஒரு கிளாஸ் இது. அண்டு யமஹாவோட ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு, ஸ்டீரியோவில் ஏவிஆர்னு நினைக்கிறேன், ரொம்ப புவர் கண்டிஷனில் சேலுக்கு இருந்தது. யூஸ்வலாக இந்த யமஹா வந்து கொஞ்சம் நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். அண்ட் இதை வந்து எடுத்து சப்போஸ் ரிப்பேர்னால் எடுத்து ரெடி பண்ணுறது பெரிய தலைவலிங்க. அதுக்கே ஒரு 6000 8,000 கிட்ட செலவாகும். அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்டாலில் இது ரெகுலராக போட்டுட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. பட் இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ தான், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இதை யாராவது அந்த சைட் போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் வந்து நல்லதுக்கு, நம்ம நல்லதுக்குன்னு சிலது சொல்லுவாங்க. அதெல்லாம் யூஸ் ஆகுனா பாருங்கள். வேறு ஏதாவது ப்ரொமோஷன் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துப்போம். அண்ட் இந்த 110 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட்டர், இது ஹெவி டியூட்டி. இது ஐ திங்க் இது வந்து 1500 சொன்னார். ஸோ இது 300, ஆமாம் 300 வாட்ஸ் உள்ள ஒரு 110 வோல்ட் கன்வெர்ட்டர். ஸோ இது நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், ஹோம் தேட்டர் அந்த மாதிரி வச்சுருக்கோம்னா யூஸ் ஆகும். நிறைய டிவிடிஸும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ வேணும்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கிளாஸ் வந்து எனக்கு ஐடியா தெரியல, சென்டரில் ஏதோ கேமரா இருந்த மாதிரி இருந்தது, பேட்டரியும் இருக்குது. இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது வந்து வெறும் 100 rupees தான் சொன்னார். கண்டிப்பாக இது ஏதோ ஒரு ஸ்மார்ட் கிளாஸாக தான் இருக்கணும். உள்ள டிஸ்பிளேயில் ஏதாவது வருமா, இந்த மெட்டா கிளாஸ் ரேபேன் கிளாஸ் வச்சுருக்காங்களா அந்த மாதிரி டைப்பில் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் சென்டரில் ஏதோ சென்சார் இருக்குது, அது கேமராவா இல்லை சென்சாரான்னு தெரியல. இதை பற்றி யாருக்காவது ஐடியா இருக்குன்னா சொல்லுங்கள். வெறும் 100 rupeesக்கு தான் சேலுக்கு போட்டிருந்தாங்க. பேட்டரி டைப்பு, கண்டிப்பாக பேட்டரியில் ஏதோ ஒன்று ஆப்ரேட் ஆகும். இதில் ஸ்பை கேமராவா என்னன்னு தெரியல. பட் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து நிறைய இந்த ஸ்டிக்கர்ஸ், கட்சி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. புக்ஸு, பேம்ப்ளெட்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்டி சிம்பிள் உள்ள ஃபோட்டோஸ் இதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ பாருங்கள், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் அகெயின் இன்னொரு ப்ளே ஸ்டேஷன் 3யும் பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து 4000 சொன்னார். ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார். பட் நம்ம அங்கே வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது. பட் யாராவது PS3 தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் 4000க்கு இருக்குது. பார்கெயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க்கெட்டை ஒரு குயிக்காக ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு வாக் த்ரூ காட்டுறேன் என்னெல்லாம் இருந்ததுன்ட்டு. நம்ம வந்து கடைசி அந்த கார்டன் ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே நான் வந்து வாக் த்ரூ காட்டுறேன். நீங்கள் யாருக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண முடியல, சந்தைக்கு போக முடியல அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. அண்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.